இன்னைக்கு விஷ்ணு வந்திருக்கும்போது முத்துக்குமரன் பற்றி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாரு. முத்துக்குமரன் கிட்ட நீங்கள் வாயை வச்சே மேலே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு அது நிஜமாக எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா அவருக்கு தேவையான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வின்னர் ஆகிறதுக்கு அவங்க டேரெக்டாவோ சரியாவோ எப்படியோ ஒரு வகையில் வின்னர் ஆகிறதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் உள்ளவங்க. அவங்களோட வின்னர் போகிறது முத்துக்குமரனால தான். ஸோ அந்த வயிற்றுச்சலில் அவர் இப்படி முத்துக்குமரனை பார்த்து சொல்லியிருப்பாரு. சரி, எனக்கு ஒரு தெரியல, ஒரு அழகான பொண்ணு இருந்ததுன்னா அது அதோட அழகை காமிச்சு மேலே வர ட்ரை பண்ணுவோம். அதில் இந்த ஷோவில் ஒரு சிங்கர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. டான்சர்ஸ் இருந்தாங்கன்னா எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு டான்ஸ் ஆடி காட்டுவாங்க. நடிக்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு நடிச்சு காட்டுவாங்க. நம்ம சௌந்தர்யா, விஷ்ணுவோட ஃப்ரெண்டு சௌந்தர்யாவே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹேர் ஃப்ளிப்ஸ், எப்போ பார்த்தாலும் ஒரு ஹேர் ஃப்ளிப்ஸ் பண்ணுவாங்க. ஒரு மாடல் மாதிரி அழகாக வாக் பண்ணுவாங்க. அவங்க தன்னோட அழகை நல்லா மெருகேற்றி காட்ட ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி முத்துக்குமரன் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா அவரோட பேச்சு திறமை. இவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பட்டிமன்றத்தில் உள்ள பேச்சாளர்கள் எல்லாத்தையும் கொண்டு விட்டால் எல்லாரும் ஒன்றும் ஃபஸ்ட்டு வாங்க முடியாது. நீங்கள் வேணால் சாலமன் பாப்பையாவை கூட்டிகிட்டு வாங்க, அவர் ஃபஸ்ட்டு வாங்குறாரா இல்லையா நம்ம பார்ப்போம். முத்துக்குமரனோட பேச்சு திறமைக்காக மட்டும் அவர் மேலே வரல, அவரோட பயங்கரமான பிரெயின், அத்தனைக்கும் கிரெயின் அப்படின்னு வடிவேலு சொல்வார்ல, அந்த மாதிரி தான் அவரோட பயங்கரமான பிரெயின். மற்றவங்களை மதிக்க தெரிஞ்ச அந்த பண்பு, ஒரு நல்ல மனுஷனுக்குள்ள ஒரு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் உண்டோ அது எல்லாமே முத்துக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி எந்த இடத்துலையும் யார் மனசும் நோகாமல் பேசணும் அப்படின்னு நினைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் யார் மனசையும் நோகடிக்க மாட்டார். அவரை பற்றி எவ்வளோ நெகட்டிவ்ஸ் வரும்போதும் ஒரு ஸ்மைலோடு அவரால் கடந்து போக முடியும். அப்புறம் பிரெயின் சொன்னால் பயங்கரமாக ஷார்ப்பாக இருக்கும். எப்போ என்னைக்கு நடந்ததை கூட அவரால் ரெக்கலெக்ட் பண்ணி சொல்ல முடியும். அப்புறம் அவர் ஒரு ரியல் கேமர், அதனால தான் அவர் மேலே வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் விஷ்ணு வச்ச ஒரு இதுக்காக நான் அந்த பதிலை சொல்கிறேன், அவ்வளோதான். அவர் ஏதோ ஒரு வெறும் பேச்சு திறமையை வச்சு முத்துக்குமரன் மேலே வந்துட்டார் நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்கோ அதை தான் காட்டி மேலே வர ட்ரை பண்ணுவாங்க. அப்படிதான் முத்துவும் தங்கிட்ட இருக்கிற பேச்சு திறமையை வெளியில் காட்டுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது தப்பாக தெரியலை. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.